வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது இந்த படத்தை பார்த்துடணும். படம் கிடையாது, காவியம் தான் சொல்லணும். டே ஒன் ஆஃப் நல்லதை பேசுவோம். படம் ஸ்டார்டிங்ல வந்தப்ப எனக்கு அவ்வளவு பெரிய இம்பாக்ட் தரல. பேரு கடைசி விவசாயி. பேருக்கு ஏத்த மாதிரி படம் ஃபுல்லா இயற்கை எழில் மின்சறுக்க காட்சிகள் தான் இருக்கு. கிராமத்துல பிறந்த நிறைய பேருக்கு இந்த படம் ரிலேட் ஆகும். அதுல முக்கியமா இருக்குது 2 கேரக்டர். ஒண்ணு நம்ம ஹீரோ நல்லாண்டி விவசாயி, இன்னொன்னு நம்ம விஜய் சேதுபதி. நல்லாண்டி விவசாயி ஒரு ஃப்ரேம்லயும் அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். அவர் அந்த கேரக்டரா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து விஜய் சேதுபதி சைடு வந்தா, அவரு கூட யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் அவர் பிம்பத்திலேயே இறந்து போன மனைவி நம்ம கூட தான் இருக்கா அப்படின்னு நினைச்சு வாழ்வார். ஆனா அவர் மட்டும் நம்பல, அவர் கூட இருக்க 2 கேரக்டர் நம்புவாங்க. ஒண்ணு நல்லாண்டி விவசாயி, இன்னொன்னு அங்க வர ஒரு அகோரி. கோர்ட் சீன் ஒரு வரும். அந்த கோர்ட் சீன்ல அந்த ஜட்ஜு கேட்பாங்க, நீங்க தானே அந்த மயிலை கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரு, நான் ஏன் மயிலை கொண்டு போறேன், அதுவும் ஒரு உயிர் இல்லையா அப்படின்னு சொல்ற ஒரு இதுவும் பெயின்ஃபுல்லா பாக்குற மாதிரியே உங்களுக்கு. காவியத்தை எடுத்த டைரக்டர் மணிகண்டனுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நம்ம எல்லாரும் பிசாசி என்கின்ற பெருங்காவியம்னு பேசிக்கிட்டு இருப்போம்ல, அந்த டைரக்டர் மிஷ்கின் அவரோட சிறந்த படத்துல முதலாவதா கடைசி விவசாயியும். இப்படிப்பட்ட ஒரு காவியம் தமிழ் சினிமாவை புரட்டி போடுறது மட்டும் இல்லாம நேஷனல் அவார்டையும் வின் பண்ணிருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரி விவசாயின்மை எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. உங்ககிட்ட ஒரு நிலம் இருந்துச்சுன்னா அதை தயவு செஞ்சு விற்காம பாதுகாத்து வைங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு யாரெல்லாம் விவசாயம் பண்றாங்களோ அவங்கதான் இந்த நாட்டோட ராஜாவா இருப்பாங்க. கடைசி விவசாயி படம் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க.